ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கேழ்வரகு மாவு ரவா உப்புமா, தேங்காய் தண்ணி சட்னி. பாருங்கள், அல்வானாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த தண்ணி சட்னி கூட. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்துலான்னு பார்த்தா அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் இது நல்லா காயிட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இதை கொஞ்சம் லேசாக பொரிய விடுங்க. பொரிய விட்டால் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தவாறு போடுங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பெல்லாம் சிவந்த உடனே கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்குனது, பெருங்காயப்பொடி இதையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்து எடுத்துருங்க. நல்லா சிவந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டு வதக்கி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க, காணாதுன்னா நம்ம தண்ணியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டு, நல்லா சிவந்து வரணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ நல்லா சிவந்து வந்தாச்சு. இப்போ நம்ம 1 கப்பு ரவை, பாம்பே ரவை, நம்ம உப்புமா கொண்டோம்ல அந்த ரவை, அதை போட்டு நல்லா வறுத்து விடுங்க. பாதி அளவு வறுபட்ட உடனே நம்ம கேழ்வரகு மாவு போடலாம். பாருங்கள், இப்பவும் அதே அளவு கேழ்வரகு மாவு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா முருகலாக வறுபடணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 கப்பு ரவை, 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருந்தோம். அதுக்கு 4 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க, ஏன்னா உப்பு கொஞ்சம் தேவைப்படும். அதில் போட்டு நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறி விடுங்க. கட்டி விழாது, ஏன்னா நம்ம நல்லா எண்ணெயில் வறுத்துருக்கோம். மாவையும் ரவையும் நல்லா கெட்டியாக வறுத்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு பார்த்து விடுங்க, உப்பு காணாதுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்குவோம், ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் இடையில திறந்து பார்க்கணும். பாருங்கள், திறந்து பார்த்தா இப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு, கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இன்னும் கேழ்வரகு மாவு நல்லா வேகணும், ரவை சீக்கிரமாக வந்துடும். ஆனால் கேழ்வரகு மாவு நல்லா வெந்தால் தான் ரொம்ப நல்லது, நம்மளுக்கு வயிற்று பிரச்சனைகள் எதுவும் வராது. அதனால் இப்போவும் 2 நிமிஷம் பாருங்கள் கிளறி விடுங்க. நான் அந்த முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக நெய் விடணும். அதுக்கு பதிலாக நம்ம நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வறுத்து போட்டிருக்கேன். இந்த நெய்யையும் விட்டுருங்க, விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் நெய் விட்டு கிளறுனா. பாருங்க, நல்லா கிளறி இன்னும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இந்த நெய் வாசனையோட நல்லா டேஸ்ட்டாட்டும் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. போதும், நல்லா வெந்தது. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம், இறக்கிடுவோம். நம்ம இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடுவோம். 2 காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன், 2 பல் பூண்டு, 1/4 கப்பு தேங்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருங்க. நல்லா மையாக அரைச்சக்கூடாது, கொஞ்சம் திருன்னு இருக்கணும். இதில் கூட இன்னும் கொஞ்சம் அரைச்ச பிறகு கொஞ்சம் இது கூட இன்னொரு 1/2 கப்பு தண்ணி விட்டு கலந்து வச்சுடுங்க. சட்னி தண்ணியாக இருந்தால் தான் கேழ்வரகு மாவு உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும், ஊற்றி சாப்பிட செய்யும். ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இதுக்கு தாளிப்பு தான் முக்கியம் தண்ணி சட்னிக்கு. பாருங்கள், எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா சிவந்து வரணும். பாருங்கள், இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு 1/4 பகுதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும்னா ஒரு 7 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா சிவந்து வரணும், அப்போ தான் நல்லா சட்னி வாசனையாட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிவந்து வரட்டு.
நல்லா சிவந்து வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு, நான் முதல்ல அரைக்கச்சுமே உப்பு போடலை, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டு. நம்ம சட்னியை கொதிக்க விட போகிறது கிடையாது. இந்த தண்ணி கொதித்து வந்தால் அதில் உள்ள சூட்டிலே நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போயிடும், சட்னியில் உள்ள பச்சை வாசனை போயிடும். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கொதிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம கலந்து வச்ச சட்னியை அதில் விட்டுருவோம். பாருங்கள், உப்பு எல்லாம் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு. பாருங்கள், மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இந்த சட்னி சூட்லேயே நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் சட்னிக்கு. சட்னி ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பாருங்கள், நம்ம இப்போ உப்புமாவையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு அதையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி சட்னி அது மேலே விட்டு பரிமாறினா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது சின்ன குழந்தைகளுக்கு சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன், அதுலேயும் சட்னி விட்டு பரிமாறுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஹல்வாவை எடுத்த போல் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாட்டும் இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.